ஃபால்ஸ்ல தண்ணி வந்து பார்த்திருப்பீங்க, வாட்டர் ஃபால்ஸ்னு. ஆனா ரத்தம் வந்த பிளட் ஃபால்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வீடியோல பாப்பீங்க. வெள்ளை பனிப்படர்ந்து அண்டார்டிகா, எங்க பார்த்தாலும் பனி பாறைகள். அங்க திடீர்னு ஒரு இடத்துல ரெட் கலர்ல ரத்தம் மாதிரி ஒரு ஃபால்ஸ் கொட்டினா எப்படி இருக்கும்? இது ஏதோ ஹரர் மூவின்னு நினைக்காதீங்க, இது நிஜம். அண்டார்டிகாவில் இருக்கிற பிளட் ஃபால்ஸ். இதை பார்த்து பல சயின்டிஸ்டுமே ஃபர்ஸ்ட் அதிர்ந்து போயிருக்காங்க. ஏன் இந்த பனிப்பாறை ரெட் கலர் ரத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, இந்த வீடியோல பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்க்கு என்னை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடந்த 1911 ஒரு சயின்டிஸ்ட் டீம் வந்து அண்டார்டிகாவுக்கு ஒரு ரிசர்ச்காக போயிருக்காங்க. திடீர்னு பனிக்கட்டுகளுக்கு சென்டர்ல இந்த ரத்தம் மாதிரி சிவப்பான வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே ஐயோ இது என்ன மனுஷ ரத்தமா இல்ல வேற ஏதாச்சும் ஆபத்தான விஷயமா அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. பல வருஷமா இது ஒரு பெரிய புதிராவே இருந்திருக்கு. அந்த பனி பாறைகளுக்கு சென்டர்ல இந்த சிவப்பு கலர் தண்ணி எப்படி வருது, இதோட ரகசியம் என்னன்னு ஷாக் ஆயிருக்காங்க. இப்போ அறிவியல் இதற்கான பதில வந்து சொல்லியிருக்கு. ஆனா அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு காலத்துல சுமார் 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, இந்த பகுதி ஒரு கடல் ஏரியாவா இருந்திருக்கு. காலம் ஆக ஆக அந்த ஏரி எல்லாமே பனிப்பாறைகள்ல வந்து மூடப்பட்டிருக்கு. அந்த தண்ணி எல்லாம் வெளியே போக வழி இல்லாம பூமிக்கு அடியிலேயே பல லட்சக்கணக்கான வருஷங்களா சிக்கி இருக்கு. அந்த தண்ணியில ஆக்சிஜனே கிடையாது, சூரிய வெளிச்சமும் படல. அதனால அங்க இருக்கிற தண்ணி எல்லாமே ரொம்ப வந்து சால்ட் வந்து அதிகமாகி இரும்புச்சத்து, அதாவது அயன் கண்டென்ட் வந்து அதிகமா போயிருக்கு. இப்போ வந்து அந்த பனிப்பாறையில இருக்கிற ஒரு சின்ன விரிசல் வழியா அந்த தண்ணி வெளியே வரும்போது அது காத்துல ரியாக்ட் ஆகி, காத்துல இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி அப்படியே துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி சிவப்பு கலர்ல மாறிடுச்சு. இதுதான் இந்த ரத்த நீர்வீழ்ச்சி பின்னாடி இருக்கிற ஒரு அறிவியலான ஒரு மேஜிக். இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சாம்பிள் தான். இயற்கையினுடைய மர்மங்கள்ல இது ரொம்பவே வித்தியாசமானது இல்லையா? சோ இந்த மர்மமான இடத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க உங்களுக்கு போக விருப்பமா? இந்த பிளட் ஃபால்ஸ் பார்க்க உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கா அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் விதமான இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.